ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, இரண்டில் சனி பகவான் இருந்தால் பாதிக்குமா பத்தி பார்க்கலாங்க. இப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துட்டா குடும்பம், வாக்கு, அடுத்தது தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், இந்த மாதிரி பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடம், குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய இடங்கள்ல அந்த சனி பகவான் அமர்ந்து இருக்கும்போது பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இப்ப சனி பகவான் அப்படின்னா யாருங்க? பொது பாவ கிரகமாகும் சனி பகவான். அடுத்தது அவர் மந்த கிரகம் அப்படிங்கறதுனால சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு சில பிரச்சனைகள், சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அது என்ன மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தும்? இப்போ 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு குடும்பம் அப்படின்னு ஒண்ணு உருவாகிறதுக்கு தாமதம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது அது வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால பேசக்கூடிய வார்த்தையில நிதானமா பேசணும். இல்லைன்னா அவங்க கொஞ்சம் ஏதாவது பேசணும் சுடுசொல்லு பேசிடுவாங்க, கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்திடுவாங்க, அடுத்தவங்களுடைய மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம் தனஸ்தானம் இல்லைங்களா? அப்படிங்கறதுனால அதுலயும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். கையில பணம் எவ்வளவு வந்தாலும் அவங்க கையில தங்காது, செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்துல பணம் கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது அவங்க பேரு கெட்டுற மாதிரி இந்த மாதிரி அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. ஆனா அந்த ஜாதகருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா ஒரு சிலருக்கு இருக்குங்க. 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது திருமணம் அமைக்கிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா குடும்பம் அப்படின்னு உருவாகக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கக்கூடிய இடமே 2ஆம் இடம். அந்த இடத்துல அந்த மந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் தாமதமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதே போல பேசக்கூடிய வார்த்தையிலும் கொஞ்சம் கடுமையா பேசிடுவாங்க. கூட இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் கடுமையா பேசிடுவாங்க, டப்புன்னு கோவப்பட்டுடுவாங்க. இந்த மாதிரி நிதானம் இல்லாம பேசக்கூடிய வார்த்தைகள், இந்த மாதிரி எல்லாம் அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு விதிவிலக்கெல்லாம் உண்டுங்க. இங்க 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் யோகம் தரக்கூடிய அமைப்பு உண்டு, நல்ல வசதி வாய்ப்பு தரக்கூடிய வாய்ப்பு உண்டு, பிள்ளைகளுக்கும் தொழில் வளர்ச்சி அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி சிறப்பான யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு. அவங்களுக்கு ஒரு பேச்சில் மரியாதை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த மாதிரி பேச்சால பிழைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. இந்த மாதிரி எல்லாம் அந்த ஜாதகருக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமா உண்டுங்க. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் மந்த கிரகம் தான், பாவ கிரகம் தான். ஆனா அந்த சனி பகவான் அந்த லக்னத்துக்கு யார், அது பொறுத்தே தான் அந்த சனி பகவான் பலன் கொடுப்பாரு. சரிங்களா? ஒரு சில லக்னத்துக்கு பாருங்க அந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை அமைதியா போகும். கரெக்டான வயதுல அவங்களுக்கு ஏற்ற வயதில் கரெக்டா திருமணம் அமையக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுக்கும் தொழில் நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் அமைந்து தரக்கூடிய அமைப்பெல்லாம் நான் நிறைய ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்கேன். சரிங்களா? அது மாதிரி எந்த லக்னங்கள் பிறந்தவங்களுக்கெல்லாம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அவங்களுக்கு நன்மையும் யோகத்தையெல்லாம் தரக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இப்போ பாருங்க அவங்களுக்கு பாருங்க மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க லக்னத்துக்கு 2ஆம் இடம் கடக ராசி வரும். அந்த கடக ராசியில சனி பகவான் அமர்ந்து இருக்கும்போது பெருமளவு நன்மையும் ஓரளவு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தரக்கூடிய, அதாவது பெருசா, அதாவது நல்லது அதிகமாகவும் தீய அமைப்பு கொஞ்சம் குறைவாகவும் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன் இரண்டும் கலந்த மாதிரி கொடுக்கும் அப்படின்னு எடுத்துட்டா அந்த மிதுன லக்னத்துக்கு பாருங்க அந்த சனி பகவான் யாரு அப்படின்னு எடுத்துட்டா அந்த சனி பகவான் அந்த லக்னத்துக்கு 8, 9ஆம் அதிபதியாக வருவார். மெயினா பாக்யாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அங்க பாருங்க 9ஆம் இடத்துக்கு அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருப்பாரு. 8ஆம் இடத்துக்கு கேந்திரஸ்தானத்துல அமர்ந்து அந்த 8ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால அந்த சனி பகவான் பாருங்க இந்த லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு அந்த அதிபதிக்கு நட்பு கிரகம், புதனுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, பாக்யாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல அந்த சனி பகவான் பாருங்க திருமணத்தை கொடுப்பாரு. குடும்ப வாழ்க்கையை ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை கொண்டு போயிட்டே இருப்பாரு. சரிங்களா? ஆனா ஒரு சில பாதிப்பும் தருவாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா?
அந்த 8ஆம் இடத்துக்கு உண்டான அமைப்பு, 8ஆம் இடத்துக்கு கேந்திர ஸ்தானத்துல 8ஆம் இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் மூலியமா வளர்ச்சி அடைவாங்க, திடீர் அதிர்ஷ்டம் மூலியமா வசதி வாய்ப்பு வரும். இந்த மாதிரிலாம் அந்த சனி பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கும்போது அந்த சனி பகவான் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதுவே அந்த குரு பகவானுடைய சாரத்தில் அந்த சனி பகவான் அமர்ந்து இருக்கும்போது அது கொஞ்சம் பிரச்சனை, பாதகாதிபதி உரிய சாரத்தில் அமர்ந்து இருக்கும்போது அது கொஞ்சம் பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் சங்கடங்கள் 8ஆம் இடத்துக்கு உண்டான பலன்கள் முழுமையாக தரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரிலாம் அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஆனால் முடிந்த வரைக்கும் அவர் பாக்கியாதிபதி இல்லைங்களா, அந்த லக்னத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி சுபர் அந்த லக்னத்துக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால முடிந்த வரைக்கும் யோக பலன்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அந்த மிதன லக்னத்துக்கு பாருங்க, அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது அந்த மிதன லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா துலா ராசி வரும். அந்த துலா ராசியில புத்திரஸ்தான அதிபதி, அதாவது புத்திரஸ்தானத்துக்கு அது உச்சம் பெறக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா சனி பகவான் ஆவார். அந்த ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்புல பிள்ளைகளுக்கெல்லாம் பாருங்க தொழில நல்லா வளர்ச்சி இருக்கும். 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் தொழில் காரகர் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் பாருங்க தொழில நல்ல தொழில் அமைஞ்சி பிள்ளைகள் நிம்மதியா வாழக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரிலாம் அந்த ஸ்தானத்துக்கு உச்சம் பெறக்கூடிய கிரகம் இல்லைங்களா, அப்படிங்கிறதுனால யோகமான பலன்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள் அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய வாய்ப்புண்டு. சனி திசை நடந்தாலும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த சனி பகவான் குரு சாரம் பெற்றிருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் சங்கடங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புண்டு. அந்த காலகட்டங்களில் பாருங்க அவங்க 7.5 சனி அஷ்டம சனிலாம் நடக்குது அப்படின்னா குடும்பத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் பிரச்சனைகளும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் அந்த சனி பகவான் தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடமான துலா ராசியில உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் 2ஆம் இடத்தில் சனி பகவான் உச்சம் பெற்று இருந்தாலும் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் யோக பலன்கள் நன்மை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு. அந்த கன்னியா லக்னத்துக்கு 4 5ஆம் அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல 2ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்ல பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைகிறது, வேலை உத்தியோகம் விஷயங்கள்லாம் நல்ல மேல்மை அடைகிறது, இந்த மாதிரிலாம் வீடு மனை யோகம் அமைகிறது. இதெல்லாம் நல்ல பலன்கள் அதிகமா அந்த ஜாதகருக்கு அதிகமா தரும். கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க 5 6ஆம் அதிபதி அப்படிங்கிற அமைப்பு வர்றதுனால அவங்களுக்கு யோகமான பலன்கள் தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ஆனால் திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. உச்சம் பெறக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் திருமணம் தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மகர லக்னம். மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க 2ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் அவங்க குடும்பாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல நல்ல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அடுத்தது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்க லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில அந்த சாண அதிபதி அப்படிங்கிறதுல தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. இப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஓரளவு நன்மையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னொரு வாட்டியும் லக்னத்தை சொல்லிடுறேன். மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம், அதுக்கு அந்த சாரம் பொறுத்து பலனை தரக்கூடிய அமைப்பு. கன்னியா லக்னத்திலும் 2ஆம் இடத்தில் கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கலாம், நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு. அடுத்தது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கலாம், நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது மகர லக்னத்தில் பிறந்தவங்களும் 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கலாம், நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு. இந்த இடங்கள்லாம் அந்த சனி பகவான் வக்ரம் ஆகாம இருக்கணுங்க. வக்ரம் ஆகாம இந்த சனி பகவான் இந்த 2ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்புண்டு. ஆனா அந்த ஜாதகர் பாருங்க ஓரளவு அதாவது என்ன மாதிரி பிரச்சனை தரும் அப்படின்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தையில நிதானமா பேசணும். எதுக்கு பேசுறவங்க யாரு என்னன்னு பார்த்து பேசக்கூடிய வார்த்தையில கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த ஜாதகர் இருக்கணும். ஏன்னா சனி பகவானுக்கு உண்டான காரகத்தன்மையும் அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய பேச்சில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால
பேசக்கூடிய விஷயத்திலும் நிதானமா பொறுமையா இருக்கணும். குடும்ப விஷயத்திலும் கொஞ்சம் அனுசரணையும் இருக்கணுங்க. இதெல்லாம் இருந்தாலே போதுங்க. இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சனி பகவான் வக்கரம் ஆகாம 2ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.